26 கட்சிகளினுடைய தலைவர்களை மேடையிலே உட்கார வைத்து அவர்கள் என்ன பேசினார்கள், ஏது பேசினார்கள் என்பதை கூட கவலைப்படாமல் முதலமைச்சர் கையை பார்த்துக் கொண்டே இருந்தார். என்னவென்று சொன்னால் நேரம் போய்கொண்டே இருக்கிறது, நேரம் போய்கொண்டே இருக்கிறது. இதை எதற்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், உண்மையாக ஒரு கொள்கைக்காக அந்த கூட்டணி அங்கே வந்து தலைவர்கள் உட்கார்ந்து இருந்தார்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள். கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி அல்ல, கொள்ளையடிக்க சேர்ந்த கூட்டணி அல்ல. அதனால்தான் அதை யார் எது வேணாலும் பேசுகிறீர்கள். அதுலயும் குறிப்பா ஒரு நடிகர் ஒருத்தர் பேசினார். அதுல பேசினார் நடிகர். அந்த நடிகர் பேசும்போது நல்லா நாங்களாம் பார்த்தோம். இன்னைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னார். நாங்க கேட்பது என்னவென்று சொன்னால், இதே 2 வருடத்துக்கு முன்பாக அவர் தன்னுடைய ஜாதி சங்கத்தை வைத்து பேசுகின்ற போது அதிமுகவின் துணை முதலமைச்சரை ஒரு தேவருக்கு தான் கொடுக்க வேண்டும், அந்த சமுதாயத்துக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நேற்றைய தினம் அந்த கருத்தை கூட அவரால் வலியுறுத்த முடியாமல் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட கூட்டணி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக அந்த செட்டிகளாம் போட்டு வச்சாங்க. அதுவும் பார்த்தா அண்ணா வீட்டையே அந்த கொண்டு போய் ஒரு செட்டிங்கா வச்சாங்க. அந்த ஒண்ணுதான் விட்டுட்டு போனா திமுக. அண்ணாவுடைய குடும்பத்திற்கு விட்டு போனது அந்த ஒரு வீடு தான். அந்த வீட்டை கூட கொண்டு வந்து அவங்க இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பாவிகளை அன்றைக்கு தினம் அவருடைய புள்ள வளர்ப்பு மகன் கிணத்துல வீடு தற்கொலை செய்து கொண்டார். கடன் சுமை தாங்க முடியாது. அந்த கடன் சுமை தாங்க முடியாமல் கிணற்றிலே விழுந்து இறந்து போனார்கள். அதை காப்பாற்றுவதற்கு, அந்த கடனை அடைப்பதற்கு, பேரடி அண்ணாவின் குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு அக்கறை இல்லாத திமுக போட்டு ஒரு காரணம் போட்டு வைக்கிறார். உண்மையாகவே அண்ணாவுடைய குடும்பத்திற்கு உதவி செய்த தலைவி சொன்னார், அது புரட்சி தலைவர் பேரறிஞ அண்ணாவுடைய புத்தகங்களை எல்லாம் அரசுடைமையாக்கி ராணி அம்மையாரிடம் 75 லட்சம் ரூபாயை கொடுத்தது பொன்மன தலைவி புரட்சி தலைவர் அம்மா. உங்களால் முடிஞ்சதா? கொடுக்க முடிஞ்சதா? எதுவும் முடியல. கேட்டா அவள விழா கூட்டம் சொல்லி நேற்று ஒரு கூட்டத்தை அங்க நடத்தி மக்களை ஏமாற்றுவதற்கு, திசை திருப்பதற்கு ஒரு நாடகத்தை அங்கே ஆரம்பிக்கிறார். அவள விழா கூட்டம் நடந்துச்சு. எத்தனை பேர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எழுந்து வழக்கம் வச்சாங்க. நீங்க அந்த தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அது முதலமைச்சருடைய கடமை. நீ முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சரா போட்டுக்கோ. இல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை இன்பநிதியை கூட நீ துணை முதலமைச்சரா போட்டுக்கோ. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு சாதாரண தொண்டர், இந்த இயக்கத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக இருந்த தொண்டர், ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்த தொண்டர், இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய முதலமைச்சர், இந்த வரலாறு வேற எந்த கட்சியிலாவது வருமா? வேற எந்த கட்சியிலாவது வருமா? வராது. ஆகவேதான் இங்கே பேசியவர்கள் நாம் சொன்னார்கள், அதிமுக என்பது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. அதிமுக என்பது ஒரு வலுவான இயக்கம். நாங்க இன்னைக்கு கேட்கிறோம், இந்த கூட்டத்தில் இருந்து கேட்கிறோம், 26 கூட்டணியை வச்சுக்கிட்டு மேடையில வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் பேசினால உனக்கு தைரியம் இருந்தா, ஆமை இருந்தா, திறமை இருந்தா, அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள், உற்சாகமான தொண்டர்கள், பணியாற்றக்கூடிய தொண்டர்கள், ஆர்வமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், நீங்கள் இருக்கின்றவரை அதிமுகவுக்கு அடிமையில் என்ன 4வது கட்டத்தில் தோல்வியை கண்டிருக்கிறோம். அதானே இது ஒன்றும் பெரிய விஷயம்.
கவலையே பட வேண்டாம். அது ஆட்சி நம்ம ஆட்சி, 26 நம்ம ஆட்சி. நீங்க பணம் திமுக பணம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன ஒன்றாலும் செய்யலாம்னு செய்யலாம். ஆனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை காக்கின்ற இயக்கம் அண்ணா. நீங்க ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுக்க போற யார் தெரியுமா? டாஸ்மாக் அமைச்சர், ஜெயில் அமைச்சர். கோர்ட் வந்து நல்லா தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. நீங்க வெளியே போனாங்களோ, நீங்க ஜாமீனில வெளியே போனாங்களோ தினந்தோறும் கையெழுத்திட வேண்டும். அது மட்டுமல்லாமல் சாட்சியை கரைக்க கூடாது. சாட்சியை கரைப்பதற்கு உள்ளான எண்ணத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்கு. நீ ஒரு அமைச்சரா போய் உட்கார்ந்தா நீ என்ன நடக்கும், சாட்சியை நீ என்ன பண்ணுவ, எப்படி பண்ணுவ தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பேசும்போது சொன்னார், அவரை பற்றி புகழ்ந்து பேசினார். புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்லை, அவரை பற்றி பாராட்டி பேசுற பொழுதே நீங்க எல்லாம் மக்கள் எல்லாம் சிரிக்கிறான். செந்தில் பாலாஜியே 10 ரூபாய் போட்டிருக்கு, அதிகமா வாங்கினா அப்புறம் வந்து கண்டக்டர் போஸ்டிங்க்கு காசு வாங்கினான்னு சொல்லி கேஸ் போட்டதே மு.க. ஸ்டாலின் தான். ஜெயிலுக்கு அனுப்பியதோ மு.க. ஸ்டாலின் தான். இன்னைக்கு வெளியில வரக்கூடியவரை தியாகி என்று ஒரு பட்டம் கொடுத்து அவர் உழைப்பு பெரியது, அவர் உறுதி அதை விட பெரியது சொல்றாங்க. வெக்கமா எல்லாம் தீர்க்கிறாங்க, வெக்கமா இல்லை. அண்ணா திமுக இருந்து அமமுக போய், அமமுக இருந்து திமுக போய் நீங்க அங்க கோல வச்சுட்டு இருக்கா, அவனுக்கு எல்லாம் எழுதி நின்று வணக்கம் வச்சுட்டு இருக்கா. அந்த மந்திரி நல்லா ஞாபகம் வச்சு தேவையா? வாபசி சிதம்பரம் போல அவர் வந்து கப்பலோட தமிழர் போல இருந்தவரா? டாஸ்மார்க் 10 ரூபாய் வாங்கிய போட்டதுக்கு 10 ரூபாய் வாங்கி நீங்க அதுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த வருமானத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால நீங்க அவருக்கு அமைச்சர் நல்லா நினைச்சு பாருங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா பாருங்க. உழைப்பு பெருகுது, அவருடைய பண